இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 8 ரீவல்யூஷன் கெயின் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எக்ஸல் ஷீட்டில் வாங்குதுங்க. ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்ஸு, ஈக்விட்டிஸ் எல்லாமே இருக்குது. பட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1/10 பண்ணிக்கிறாங்க. ஈக்விட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் 6 lakhs இருக்குது. ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன் த ஃபாலோவிங் இன்க்ரீசஸ் ஃபேர் வேல்யூஸ் லேண்ட், இன்வென்ட்ரி, ட்ரேடு பேயபிள். டெப்ரிசியேஷன் இருக்க கிடையாதுன்றாங்க. அடிஷனல் டெப்ரிசியேஷன் வந்து ஃபேர் வேல்யூ அப்னேஷன் சொல்லுதுங்க. அதோடைய வேல்யூ வந்து 1/10/2024 25 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 25%, அசிமிங் டேக்ஸ் ரேட் 30%. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து டிடிஏ டிடிஎல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், டிடிஏ டிடிஎல் வரும். இதுதான் இந்த கணக்கோட மிக முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஐடிபிங்கிற கான்செப்ட் இதை போக போகிறோம். எஸ், ஐடிபிங் பொறுத்த வரைக்கும் ஐன்றது ஐடி லிமிடெட் யாரு வாங்கலாம். டி அப்படின்றது டேட் ஆஃப் அக்விசிஷன், ரேட்டிங் இங்கே கொடுத்தான் 1/10/2024. 1/10/2024. பின்றது பிசி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 1 கோடி இங்கே கொடுத்துட்டான். எத்தனை பர்சன்டேஜுங்க? 100%. I for identify of net assets of subsidiary. அப்போ share capital of S limited 20 lakh. அதர்ஸ் ஈக்விட்டி 10 லட்ச ரூபாய். ஓப்பனிங் 6 lakhsல சம்மில் கொடுத்துக்கிறான். 1/4 lakh. க்ளோசிங் வந்து 10 lakh சொல்லியாச்சு. சரி, 10 lakh. அப்போ 4 lakh during the year. 1/10 வாங்கினதுனால 6 months அப்படி பார்க்கும்போது 2 lakh இங்கே வந்துடும். அப்போ 8 lakh, இங்கே 2 lakh தான் இருக்கும். அப்போ லாஜிக்கலாக 8 lakh தான். அதர்ஸ் ஈக்விட்டியுடைய 8 lakh. இங்கே தான் அடுத்த கேள்வி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அசிமிங் டேக்ஸ் 30%. அப்போ வந்து ஃபேர் வேல்யூ, இப்போ டிடிஏ டிடிஎல் ஆப்ஷன் நீங்கள் போகிறோம். டிடிஏ டிடிஎல் டிடிஏ டிடிஎல் போட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு கேரிங் அமௌண்ட், டேக்ஸ் பேஸ், டிஃபரன்ஸ், டேக்ஸ் 30%. இது டிடிஏவா அல்லது டிடிஎல்லா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கேரிங் அமௌண்ட் தான் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ அமௌண்ட் தான் இங்கே கேரிங் வேல்யூவாக இருக்குது, கேரிங் அமௌண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு லேண்ட் இன்க்ரீஸ் ஆனது 5 lakh. இப்போ இதுதான் கேரிங் அமௌண்ட். தட் இஸ் டேக்ஸ் பேஸ் 0. அப்போ டேக்ஸ் பேஸ் 0னா டிஃபரன்ஸ் வந்து 5 lakh. அப்போ ஒரு அசட்டோட வேல்யூ டேக்ஸ் பேஸுக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஒரு அசட்டோட வேல்யூ டேக்ஸ் பேஸுக்கு ஈக்குவல் பண்ணால் 0 தான் இருக்குது. அப்போ 0 பண்ணால் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ அசட் ரெடியூஸ் ஆச்சுனாவே என்னதான் உங்களுக்கு டிடிஎல் தான். 5 1,50,000. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி எவ்வளவு? 2 lakh. எஸ், இன்வென்ட்ரி 2 lakh.
அது ரெடியூஸ் தான் ஆகுது. சி அதுக்கும் 60,000 ரூபாய். ஸோ டிடிஎல். அடுத்தது ட்ரேடு பேயபிள்ஸ். இது வந்து லேண்டு, இது வந்து இன்வென்டரி, இது வந்து ட்ரேடு பேயபிள்ஸ் 3 lakhs. அப்போ ஒரு லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிகிரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அது நமக்கு டிடிஏவா மாறுது. 3,90,000 ரூபாய். அது டிடிஏ. அடுத்தது இந்த மெஷினரி ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆன வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ மெஷினரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ டேக்ஸ் பேஸ் கிடையாது. ஸோ 7,50,000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கும் நீங்கள் 30% போட்டிங்க அப்படின்னா 7,50,000 ரூபாய் இன்ட்டு 30%, 2,25,000 ரூபாய். இது அசட்டு வந்து ரெடியூஸ் ஆகுது. இது வந்து டிடிஎல். சி இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், டிடிஏ அண்ட் டிடிஎல் கண்டுபிடிச்சாச்சு. 1,80,000, 60,000, 90,000, 2,25,000 ரூபா. இப்போ இந்த ரீவல்யூஷன் கெயின் வந்து டேக்ஸ் பேஸோட செக் பண்ணி பார்க்கும்போது டேக்ஸ் பேஸுக்கு ஈக்குவலாக வந்துச்சா, டேக்ஸ் பேஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இங்கே கூட்டி கழிக்கணும். அதாவது ரீவல்யூஷன் கெயின் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இந்த 8 lakhs கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரீவல்யூஷன் கெயின் ஆன் லேண்ட் எவ்வளோங்க? 5 lakh மைனஸ் டிடிஎல் 1,50,000 பிளஸ் ரீவல்யூஷன் கெயின் ஆன் இன்வென்டரி 2 lakh minus 60,000. Revaluation loss. Revaluation loss on revaluation loss அப்போ டிடிஏ 90,000. அடுத்தது 7,50,000 ரூபாய் ரீவல்யூஷன் கெயின் ஆன் 7,50,000 மைனஸ் டிடிஎல் 2,25,000. சரி, இப்படி தான் நீங்கள் போடணும். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தோணியும். ஃபஸ்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதை டிடிஎல் ஆப்ஷன் வர்றதுனால நம்ம டிடிஎல்லாக இருந்தால் கழிக்கிறோம், டிடிஏவாக இருந்தால் கூட்டிக்கிறோம். அப்படின்னு தான் இந்த கணக்கு. இப்போ நீங்கள் ஆன்சர் எடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு $16,50,000
அது யாரோ வருங்க. அப்புறம் ஐஎன்இ என்ன கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 16,05,000 ப்ளஸ் ஒரு 20 lakhs. அப்போ ஐஎன்இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,05,000. இது ரொம்ப முக்கியமானது. ஆஸ் யூஷுவல் டெப்ரிசியேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இந்த ரீவல்யூஷன் ஆஃப் மெஷினரிஸ், அந்த மெஷினரிஸ் மட்டும், அந்த மெஷினரிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. எப்படின்னா போன சம்மலையே அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு, அதை பார்த்துக்குங்க. See, 25 லட்சம் இருந்திருக்கும் 1/10/2024. ஆக்சுவலாக அதோட வேல்யூ வந்து 15 lakhs மெஷினரி இருந்திருக்கும். அப்போ 15 lakhs டெப்ரிசியேஷன் கழிச்சதுக்குன்னா 20 lakhs அதுக்கு முன்னாலே இருந்திருக்கும். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 5 லட்ச ரூபாய். அது வந்து ஃபுல்லி இருக்குன்னா 6 மாதத்துக்குன்னு பார்த்தா 17,50,000 தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரீவல்யூஷன் கெயின் 7,50,000 வந்துச்சு. அந்த 7,50,000 டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 6 month டெப்ரிசியேஷன் 2,50,000. அதுக்கு மேலே 25 லட்சத்துக்கு 6 month டெப்ரிசியேஷன் போட்ட 3,14,500. ஸோ அப்போ எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் 62,500. இதை வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் நம்ம கழிக்கணும். ஸோ இதே தான் நம்ம இங்கே சொல்லியாச்சு. போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. அந்த 2 lakhல 62,500 எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் கழிச்சிட்டா 1,37,500 அப்படின்ற ஒரு அழகான கான்செப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்போ 1,37,500 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க? எஸ், 1,37,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். இந்த போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டில் என்னத்தை சேர்க்கணும், என்னத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ excess depreciation is very important playing. DTA, DTL அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயம். அப்ப இந்த excess depreciation $1,37,500 ப்ளஸ் இந்த 18,750 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் டெப்ரிசியேஷன். இந்த எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம செய்யணும். டெப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்து டிடிஎல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால யாருக்கும் தெரியுது கிடையாது இந்த விஷயத்த. ஸோ அதனால இந்த 18,750 எப்படி இருந்துச்சுன்னா சொல்லி தராங்க. டெப்ரிசியேஷன் நீங்கள் எவ்வளோ போட்டீங்க அப்படின்னு தான் கேள்வி. வாட் இஸ் டெப்ரிசியேஷன்? டெப்ரிசியேஷன் வந்து 18,750 இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ரிவர்ஸ் ஆன் பிளான்ட் அண்ட் மெஷினரி.
அப்ப 7,50,000 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய எக்ஸஸ் வேல்யூ. இந்த 7,50,000 எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் நம்ம எவ்வளவு போட்டோம்னா 62,500 ரூபாய். அப்ப அந்த 62,500 டிபி 0. ஸோ ஒரு டெப்ரிசியேஷன்றது லைபிலிட்டி வந்து என்ன செய்யுது, குறையுது 30%. 62,500 30% போட்டா 18,750 டிடிஎல் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடிஎல் இந்த 18,750 ரூபா என்ன அசட்டு தான். ஏன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெடியூஸ் ஆகுது, ஒரு எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் வந்து என்ன செய்யுதுங்க, ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து 30% 18,750 ரூபா. அது ரிவர்ஸ் ஆகும்ல 30%. இப்போ ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னும் பொழுது நீங்க அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் அந்த 18,750 ரூபாய். அப்போ பார்த்தீங்கன்னா 1,37,500 ப்ளஸ் 18,750. ஸோ உங்கள் போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 1,56,250 வரும். திருப்பி சொல்கிறேன், இந்த விஷயம் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. 62,000 ரூபா டெப்ரிசியேஷன் எக்ஸ்ட்ரா வந்துருக்குதுங்க. அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து 30% போட்ட 18,750 ரூபா. அந்த 18,000 போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட்ல தான் நீங்கள் கூட்டணும். ஏன்னா அது அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எக்ஸஸ். ஸோ அதனால் நாங்கள் தான் போட்டு ஆகணும். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிடிஎல் ரிவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறான், டிடிஎல் ரிவர்ஸ். ஏன்னா டிடிஎல் இங்கே இருக்குது, இந்த டிடிஏ கிடையாது, இது டிடிஎல் ரிவர்ஸ். ஆக்சுவலாக டிடிஏ தான், ஆனால் டிடிஎல் ரிவர்ஸ். அப்போ 2,25,000 தான் நீங்கள் இந்த 18,750 ரூபாயை என்ன செய்யணும், கழிக்கணும் அப்படின்றது தான் அதில் முக்கியமான விஷயம். எஸ், இப்போ வந்து டிடிஎல் ரிவர்ஸ். அப்போ ஆல்ரெடி எடுத்துக்கூடிய டிடிஎல்ல வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், குறைக்க முடியும் அப்படின்றது தான் அந்த கேள்வி. இது வந்து ப்ரீ அக்யூசியேஷன் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக வராது. இது வந்து போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால நம்ம எங்கே டைரெக்டாக போயிட வேண்டியதான், ஜிபிபி ஆர் குட்வில் அப்படி போய் பார்க்க போகும்போது ரொம்ப ஈஸியான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். பிசி வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. அதே ஐஎன்ஏவோட வேல்யூ வந்து 16 லட்சத்துக்கு மேலே இங்கே பார்த்துருக்கீங்க, 36,05,000 ரூபா. ஸோ 36,05,000 ரூபாய். அப்போ 1 கோடி மைனஸ் 36,05,000 ரூபாய். குட்வில் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடில் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 63,95,000 ரூபா. அப்போ அதர்ஸ் ஈக்விட்டி எடுத்து நீங்கள் போட்டாங்க. அதர்ஸ் ஈக்விட்டி இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. ஓப்பனிங் பேலன்ஸு 30 லட்ச ரூபாய் இருக்குது. ப்ளஸ்ஸு போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,56,250. ஸோ 31,56,250. இது பேலன்ஸ் ஷீட்டில்
லயபிலிட்டி சைடில் அதர்ஸ் ஈக்விட்டியில் போகக்கூடியது. இது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போகக்கூடியது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டேலி ஆயிடும் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். பிபியில் லேண்டை பொறுத்த வரைக்கும் 40-35 நான் 40-35 போடுங்க. இப்போ உங்களுக்கு புரியுது. 40-35ன்றது ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது. இப்போ 75 lakh. அடுத்தது பிளான்ட் அண்டு மெஷினரி 20 + 15 + 7.5 இன்க்ரீஸ் வேல்யூ. டெப்ரிசியேஷன் 62,500. அப்படி பார்த்தீங்கன்னா 41,87,500 போடுங்கோ. அடுத்தது இன்வென்டரி 10 + 5 + 2 ஸோ 17. குட்வில் 63,95,000. $75 லட்சம் 41,87,500 + 17 லட்சம் + 63,95,000. 1,97,82,500. அப்போ 1,97,82,500. அப்போ ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 lakh. அதர்ஸ் ஈக்விட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கோ. $31,56,250. 31,56,250. 31,56,250. அடுத்தது டிடி என்சி வராது. அதுக்கு பதிலாக டிடிஏவா டிடிஎல்னு பார்த்தீங்கன்னா டிடிஎல் தான். ஏன்னா அப்படியே நம்ம 1,50,000 + 60,000 - 90,000 + 2,25,000 - 18,750. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். 1,50,000 + 60,000 + 2,25,000 + 18,750 - 90,000. ஸோ 3,73,050. திருப்பி அதில் பார்த்துக்குங்க. 1,50,000. டிடிஎல்லுங்க 60,000 - 90,000 + 225 + 225 - 18,750. ஸோ 3,26,250. ஆமாம், 3,26,250 அப்படின்னு இங்கே எழுதிக்கணும். 3,26,250. அடுத்து வந்து ட்ரேடு பேயபிள்ஸ் 70 + 20 + 30,000. அப்போ 93,000 ரூபாய். 93 லட்சம்.
31,56,250 ப்ளஸ் 70 லேக் 1,97,82,500 வந்துடும். ஸோ அப்போ இந்த டிடிஎல் கணக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆனதுனால அது நம்ம அசெட் கிடைச்சிடாது. டேக்ஸ் பேஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டேக்ஸ் பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுனால ஃபேர் வேல்யூ ஆல்வேஸ் கேரிங் அமௌண்ட் இருக்கும். டேக்ஸ் பேஸ் அமௌண்ட் இல்லாதனால டேக்ஸ் பேஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வர எந்த ஒரு அசெட்டும் ரெடியூஸ் ஆச்சுன்னா டிடிஎல், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிடிஏ அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம போயாகணும். இப்படி போகும்பொழுது உங்களுக்கு டிடிஏ வந்து அந்த டேட் ஆஃப் அக்யூசியேஷன் ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால இது எல்லாமே டேட் ஆஃப் அக்யூசியேஷன் அன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த டெப்ரிசியேஷன் மட்டும் டேட் ஆஃப் அக்யூசியேஷனுக்கு அப்புறம் தான் நடந்திருக்குது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்குங்கும் போது இந்த எக்ஸஸ் டெப்ரிசியேஷனுக்கும் உங்களுக்கு டிடிஎல் வரும். ஆனால் டிடிஎல்ல வந்து நீங்கள் ரிவர்ஸ் தான் பண்ண முடியுமா, டிடிஏவை கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டிடிஎல்ல நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறீங்க 2,25,000. அதில் வந்து உங்கள் டிடிஎல்ல வந்து என்ன செய்ய முடியும், ரிவர்ஸ் தான் பண்ணணுமே தவிர டிடிஏவை அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த ஆஃப்டர் டெப்ரிசியேஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் அக்யூசியேஷன் டேட்டுக்கு அப்புறம் வந்ததுனால இந்த டிடிஏ அதாவது டிடிஎல் ரிவர்ஸில் இந்த 18,750 வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், உங்களுடைய போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் அப்படின்றதுல நீங்கள் என்ன செய்யணும், கூட்டணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிரும். ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாமல் இருக்காது. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆனால் உங்கள் கணக்கு கரெக்டு. ஐடிபிங்கிற கான்செப்டில் போட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் டேலி ஆகும். மற்றபடி இதில் மிக முக்கியமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மற்றபடி எல்லாமே நீங்கள் பார்த்து ஜாயின் அடிக்க வேண்டியதான். தேங்க்யூ.